ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹையஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தடில் எப்படி சம் போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து கொஷின் படிச்சிடலாம். ப்ரிப்பேர் ஸ்டோர்ஸ் லெஜர் அக்கௌண்ட் அசியூமிங் தட் இஷ்யூஸ் ஆர் பிரைஸ்ட் ஆன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹையஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகே, ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆன் 1st December received 1000 units at 20 rupees per unit. ஓகே, 1st December வந்துட்டு 1000 யூனிட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ரிசீவ் பண்ணுறதுனால நம்ம குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் ஃபஸ்ட்டு போட்டுடணும். அதில் வந்துட்டு ரிசிப்ட்ஸ் காலமில் 1000 யூனிட்ஸ் அட் 20 rupees. கரெக்டாக? ஸோ 1000 into 20, 20,000. ஸோ ரிசிப்ட் காலமில் போட்டாச்சு. ஸோ இதை வந்துட்டு பேலன்சஸில் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் காலமில் போயிட்டு 1000 at 20, 20,000. ஓகே, ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். 10th December received 500 units at 22 rupees per unit. ஸோ 10th December வந்துட்டு 500 யூனிட்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க அட் 22 rupees. ஸோ டோட்டல் 11,000. ஸோ இதையும் நம்ம இப்போ பேலன்ஸில் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி பேலன்ஸில் வந்துட்டு எவ்வளோ இருக்குது? 1000 இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த 1000 ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ புதுசாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணது ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஓல்டு பேலன்ஸ் வந்துட்டு ஒரு 1000 யூனிட்ஸ் அட் 20,000 rupees. இப்போ நியூ பேலன்ஸ் வந்துட்டு ஒரு 500 வந்திருக்குல்ல, ஸோ அதையும் ஆட் பண்ணணும். 500 into 22, 11,000. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணியாச்சு. ஸோ டோட்டலாக இப்போ பேலன்ஸில் எவ்வளோ இருக்குது? 1000 தென் ஒரு 500. ஸோ டோட்டலாக 1500 யூனிட்ஸ் இருக்குது. அடுத்து 11th December பாருங்கள். ரிசீவ் 200 யூனிட்ஸ் அட் 21 rupees per unit. ஸோ 200 யூனிட்ஸ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அகைன். ஸோ குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் 21 rupees, 200 units into 1 rupees, 4,200. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணிடணும். ஓகேவா? எக்ஸிஸ்டிங் பேலன்ஸை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நியூ பேலன்ஸஸை ஆட் பண்ணணும். ஸோ புதுசாக நம்ம 11th December 200 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதையும் ஆட் பண்ணிடணும். ஸோ இப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 1000 + 500 + 200, 1700 யூனிட்ஸ் இப்போ பேலன்ஸ் இருக்குது. அடுத்து 15th December issued 500 யூனிட்ஸ். ஸோ இந்த 15th December என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 15th December மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் இஷ்யூன்றனால மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர். ஸோ இஷ்யூஸ் காலமில் போயிட்டு ஓகேவா? இஷ்யூஸ் காலமில் போயிட்டு நம்ம வந்துட்டு எவ்வளோ இஷ்யூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? 500 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்துட்டு ட்விஸ்ட்டு. ஸோ ஹிஃபோ மெத்தடில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம பேலன்சஸை போயிட்டு எவ்வளோ ரேட் காலமை செக் பண்ணணும். ஓகேவா? ஒரு யூனிட்டுக்கும் எவ்வளோ ரேட் இருக்குன்ட்டு. ஃபார் 1000 யூனிட்ஸ்க்கு 20 rupees ஈச். ஒரு யூனிட்டோட விலை 20 rupees கொடுத்துருக்காங்க. 500 யூனிட்ஸ்க்கு 22 rupees. ஒரு யூனிட்டோட விலை 22 rupees ஈச். 200 யூனிட்ஸ்க்கு ஒரு யூனிட்டோட விலை 21 rupees. ஓகேவா? ஸோ இதில் ஹையஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்றனால இதில் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எழுத போகிறோம். ஓகேவா? அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இஷ்யூ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 1020 rupees பர் யூனிட்டா, 522 rupees பர் யூனிட்டா, 221 rupees பர் யூனிட்டா, மூணுத்தில் எது ஹையஸ்ட்? 500 யூனிட்ஸ் அட் 22 rupees பர் யூனிட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 500 யூனிட்ஸை வந்துட்டு காலி பண்ணிட்டு தான் அடுத்த யூனிட் மேலே நம்ம கையே வைப்போம். ஓகேவா? ஸோ 500 யூனிட்ஸ் 22 rupees. ஸோ இது காலி ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்துப்போம். லைக் 22 rupeesல முடிஞ்சிருச்சுன்னா 20 or 21 பார்க்கணும். ஸோ 21 தான் ஹையஸ்ட். ஸோ அதுலேருந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்துட்டு 22 rupees தான் ஹையஸ்ட். ஸோ இந்த 500 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த 500 யூனிட்ஸ் மொத்தமாக இஷ்யூ பண்ணிடலாம். அட் 22, 11,000. ஓகேவா? இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? இந்த 500 யூனிட்ஸ் வந்து இப்போ நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ காலி ஆயிடுச்சு. ஓகேவா? பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 1000 யூனிட்ஸ் 20 rupees, 20,000. Then 200 units at 21 rupees, 4,200. ஓகேவா? ஸோ பேலன்ஸஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இந்த 500 வந்துட்டு நம்ம இஷ்யூ பண்ணியாச்சு. அடுத்து 20th December பாருங்கள். issued 150 units. ஸோ 150 units அகைன் நம்மளை இஷ்யூ பண்ண சொல்கிறாங்க. ஸோ மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர். ஸோ 150 யூனிட்ஸ்க்கு நம்ம எப்படி இஷ்யூ பண்ணுவோம்? பேலன்ஸஸை செக் பண்ணுங்கள். 20 rupees பெருசா, 21 rupees பெருசா? 21 rupees தான் பெருசு. ஸோ இந்த 200 யூனிட்ஸை தான் நம்ம ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த 20 rupees யூனிட்ஸில் நம்ம கை வைக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த 200 யூனிட்ஸில் 150 இஷ்யூ பண்ணிடலாம். 150, 21, 150 into 21, 3,150. ஓகேவா? ஸோ இப்போது
150 யூனிட்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் இப்போ எவ்வளோ இருக்கும்? 1000 யூனிட்ஸாக அப்படியே தான் இருக்கும். அது நம்ம எதுவும் பண்ணலை. ஸோ 20,000. இந்த 200 யூனிட்ஸ்லேருந்து 150 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 50 யூனிட்ஸ் இருக்கும். 50 into 21 1050. ஓகேவா? அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்க. 22nd December received 700 units at 23 rupees per unit. ஸோ 700 யூனிட்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால goods received note number 700 units at 23 rupees. Sorry, 23 rupees. ஸோ 700 into 23 16,100. இப்போ அக்கௌண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் எழுதிட்டு பழைய பேலன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு? 1000 ஒரு 50 இருக்கா? அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் புதுசாக நமக்கு 700 வந்து ஆட் ஆயிருக்குல்ல. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இப்போ டோட்டலாக 1750 யூனிட்ஸ் வந்து பேலன்சஸில் இருக்கு. அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்க. 24th December received 300 units at 19 rupees per unit. ஸோ 24th December என்ன பண்ணணும்? 300 யூனிட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் 300 யூனிட்ஸ் அட் எவ்வளோ ருபீஸ்க்கு? 19 ருபீஸ்க்கு. ஸோ 300 into 19 5700. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நியூ பேலன்சஸை அது கூட ஆட் பண்ணணும். 300 யூனிட்ஸை நம்ம அது கூட போயிட்டு ஆட் பண்ணணும். ஓகே, பேலன்சஸில். ஸோ ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 2050 யூனிட்ஸ் பேலன்ஸ் இருக்குது. அடுத்தது பாருங்கள். 28 December 500 யூனிட்ஸ் இஷ்யூடு. ஸோ 500 யூனிட்ஸ் வந்து நம்ம 28 December இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு பேலன்சஸை செக் பண்ணுங்கள். இதில் எது ஹையஸ்ட்டு? 20ஆ, 21ஆ, 23ஆ, 19ஆ? 23 ருபீஸ் தானே ஹையஸ்ட்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த 700 இஷ்யூ பண்ணிட்டு தான் அதுக்கு அடுத்து எது ஹையஸ்ட்டோ அதுலேருந்து எடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு 500 யூனிட்ஸ் தான் இஷ்யூ பண்ணணும். ஸோ 700லேருந்து 500 மட்டும் இஷ்யூ பண்ணிடலாம். ஓகேவா? 500 into 23 11,500. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? இந்த 700ல் 500 இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் 200 வரும். மற்ற டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணலை. ஸோ அது அப்படியே பேலன்சஸில் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடலாம். இந்த 700ல் 500 மட்டும் லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 200 வந்து ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 300 ஒரு பேலன்ஸ் இருக்குது, அதையும் ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம சேஞ்சஸ் பண்ணினது வெறும் அந்த 700 மட்டும்தான். 700லேருந்து 500 கொடுத்துட்டோம். பேலன்ஸ் 200 ரெக்கார்ட் பண்ணியாச்சு. மற்றது எல்லாமே அப்படியே எழுதிடணும். ஓகேவா? மற்ற டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணலை. மற்ற பேலன்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே நம்ம பேலன்ஸில் ரெக்கார்ட் பண்ணிடணும். அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். 30th December ரிசீவ் 200 யூனிட்ஸ் அட் 18 rupees. ஸோ 30th December என்ன பண்ணுறாங்க? ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் 200 யூனிட்ஸ் அட் 18 rupees. டோட்டலையோ 3600 டோட்டல். ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நியூ பேலன்ஸஸை அது கூட ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நியூ பேலன்ஸஸை ஆட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் என்னது? 31st December issued 300 யூனிட்ஸ். ஸோ 31st December 300 யூனிட்ஸ் நம்மளை இஷ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இஷ்யூஸ் காலமில் போயிட்டு ஃபஸ்ட்டு எது ஹையஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். 20ஆ, 21ஆ, 23ஆ, 19ஆ, 18ஆ? 23 தானே ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த 23ல் இருக்க யூனிட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம இஷ்யூ பண்ணிடணும். ஸோ நமக்கு 300 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணணும். 23ல் வெறும் 200 தான் இருக்குது. ஸோ அந்த 200 ஃபுல்லாகவே நம்ம இஷ்யூ பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அது இஷ்யூ பண்ணியாச்சு. பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ வேணும்? இன்னும் 100 வேணும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 23 வந்துட்டு முடிஞ்சு போச்சு. ஓகேவா? நம்ம மொத்தமாக இஷ்யூ பண்ணியாச்சு. ஸோ அதை இனிமேல் பார்க்க தேவையில்ல. நெக்ஸ்ட்டு 20ஆ, 21ஆ, 19ஆ, 18ஆ? செக் பண்ணுங்கள். 21 தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ 21ல் எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது பாருங்கள். 50 யூனிட்ஸ் தான் இருக்குது. சரி, ஓகே, 50 யூனிட்ஸையும் நம்ம இஷ்யூ பண்ணிடலாம். ஓகேவா? 21 50 into 21 1050. இப்போ இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ வேணும்? 100ல் 50 இஷ்யூ பண்ணியாச்சு. இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ வேணும்? இன்னும் 50 வேணும். அப்போ தான் நம்ம 300 இஷ்யூ பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 50யும் முடிஞ்சு போச்சு. கரெக்டாக? 50யும் ஃபுல்லாக இஷ்யூ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செக் பண்ணுங்கள். 20ஆ, 19ஆ, 18ஆ? எது ஹையஸ்ட்டு? 20 தானே ஹையஸ்ட்டு. ஸோ அந்த 20ல் 1000 யூனிட்ஸ் இருக்குது. 1000 யூனிட்ஸ்லேருந்து 50யை மட்டும் நம்ம இஷ்யூ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 50 into 20 1000. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? இந்த 1000ல் 50 நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம். கரெக்டாக? ஸோ 9950 into 20. ஸோ எவ்வளோ? 19,000.
அப்புறம் இந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 300 அண்ட் 200 அதான் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா அதில் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே என்டர் பண்ணியாச்சு. 1 டிசம்பர் டு 31 டிசம்பர் வரைக்கும் உள்ள எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே என்டர் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ ஃபைனலாக நம்மளோட க்ளோசிங் பேலன்ஸஸை நம்ம எழுத வேண்டியதான். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ஃபைனல் க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அன்டில் தென் பை பை.